நம்ம மினி ஊத்தப்பம் பாத்துக்கலாம். மினி ஊத்தப்பம் ஆம்லெட் கூட போடலாமா? அதுல போடலாம். ஓ, இதோட ரேட் மேடம்? குட்டி இதுல ஆம்லெட் போடலாம். பண்ணு மாதிரி இருக்கு, பாக்க பயங்கர லுக்கா இருக்கும். ஓகே, 490. இது 490 சின்ன சைஸ். ஆனா மேடம் இருக்கு இதுல. இதுல 12 குழி இருக்கு. இது ஸ்மால் சைஸ். இது ஸ்மாலா சின்னதா அழகா 7 குழி. எப்படி கைப்பிடி வர மாதிரி இந்த பக்கம் இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஸ்கொயர் டைப். இதுல வந்து நம்ம அழகா ரோஸ்டே பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. பாத்து மேடம், பாத்து பிடிங்க. ரெண்டையும் இந்த சைடு வச்சு பிடிங்க. ஓகே, இங்க பாருங்க. ஒண்ணு நம்மளுக்கு வெயிட்டா இருந்தா தானே அடிப்பிடிக்காம. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிடெக்கு தான் வந்திருக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வீடியோ. நம்மள சுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும், கேஸ்டைன்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீட்டுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர் இப்ப வந்திருக்கீங்க. அவங்களுக்காக நம்மளோட வீட்டுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்குங்க. கோயம்புத்தூர்ல கணபதியில இருக்கு. அதாவது நீங்க ஜிபி சிக்னல்ல இருந்து மேம்பாலம், கணபதி மேம்பாலம் நீங்க ஏறி இறங்குனீங்கன்னா அடுத்த சிக்னலுக்கு கூட நீங்க போக வேண்டாம். அந்த மேம்பாலம் எண்டிங்ல உங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு கட்டு வந்து கட் ஆகும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை நீங்க கேட்டு வந்தீங்கனாலே போதும். 4th ரேஷன் கடை இல்லைங்களா? 4th ரேஷன் கடை அப்படின்னு சொல்லி 4ஆம் நம்பர் ரேஷன் கடை நீங்க கேட்டு வந்தீங்கன்னா அங்கேயே அந்த ரேஷன் கடையில இருந்து பாத்தீங்கன்னாலே வீட்டுக்கு போர்டு வச்சிருப்போம். பாலன் நகர், இது வந்து கணபதியில பாலன் நகர்ல தான் நம்மளோட வீட்டுக்கு இருக்கு. இவங்க வந்து ஓன் மேனுபேக்சரர். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி நம்ம நிறைய சப்பாத்தி மிஷின், நம்ம அதெல்லாமே காய்கறி கட் பண்றது அதெல்லாமே நிறைய போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன ப்ராடக்ட் பாக்குறோம் மேம்? செயினோடது, கேஸ்டைனோட ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பாக்குறோம். எல்லாமே ரேட்டோடயே சொல்றோம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பாக்குறோங்க? நம்ம தோசைகள் பாக்கலாம். தோசைகள். ஓகே மேடம். இது இருக்குதுல 12 இன்ச் பெரிய சைஸ். பெரிய சைஸ். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம பெருசா எடுத்துட்டோம்னா சின்னது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சின்னதை எடுத்துட்டு நம்ம பெரிய தோசையா ஊத்தவே பண்ண முடியாது. பாருங்க எவ்வளவு ஷைனிங், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு தோசை ஊத்தினாலே பெருசா இருக்கு. குழந்தைகளுக்கு ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது இல்லாம டேஸ்டாவும் இருக்கும். ஓ சரி சரி. ஆயில் எல்லாம் இதுல யூஸ் பண்ணும்போது நம்ம அதிகமா யூஸ் பண்ண தேவையில்லை இல்லையா? இல்ல அதிகமா யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. அதே மாதிரி இது வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்ச பிறகு வேணா நல்லா வாஷ் பண்ணி நல்லா வச்சுட்டு ஆயில் போட்டு நம்ம எடுத்து வச்சு வாஷ் பண்ணிடலாம். நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி ஆயில் போட்டு தண்ணி வடிஞ்ச பிறகு ஆயில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு இது எப்பவுமே லைஃப் கிடைக்கும். வேற ஒண்ணு இல்ல. இதுலயே வந்து நமக்கு இனி 2 சைஸ் இருக்கு. 10 சைஸும் இருக்கு, 11 சைஸும் இருக்கு. இது என்ன ரேட் மேடம்? இதோட ரேட் வந்து 940. அதுக்கு அடுத்த சைஸ் காட்டு. சின்ன சைஸ் நிறைய இருக்கு பாருங்க. கீழே சைஸஸ் நிறைய வச்சிருக்காங்க. இது வந்து லெவல். ஓ 11 சைஸ். ஆமாங்க. அதுல 2 ஹேண்டில் இருந்தது. அதுல 2 அது கொஞ்சம் பெரிய சைஸ்னால நம்ம 2 இது வேணும். இது இப்ப நம்ம சின்னதுங்கிற போது நமக்கு ஒரு இது போதும். அதே மாதிரி தான் அதோட ப்ராடக்ட் மாதிரியே தான் இதுவும் அதே மாதிரி நல்ல வெயிட்டான பொருள் தான். ஓ சரி சரி சரி. இது வந்து 860 வரும். 860. ஓகே மேடம். ஓகே. இதுலயே இன்னொரு சைஸ்னா 9 10 மேடம்? அடுத்து 10. ஓகே. அது 12 இன்ச் கட்டிதான் நம்ம 2 ஹேண்டில் கொடுத்திருந்தோம். ஈஸியா இருக்கு. மத்ததுல எல்லாம் சிங்கிள். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வெயிட் இருக்கும். அதனால நம்ம எடுக்கலாம். அது பெருசா இருக்கிறதுனால நமக்கு 2 சைடு பிடிச்சா மட்டும்தான் அது பேலன்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அதுக்காக அது 2 ஹேண்டில் கொடுத்திருக்கோம். ஓகே மேடம். இது வந்து 10 இன்ச். இதோட ரேட் வந்து 790. அதாவது 10, 11, 12 நம்ம 3 சைஸ் வச்சிருக்கோம். 790 வந்து 10, 11 வந்து 860, 12 வந்து 900. ஓகே, 3 சைஸ் பார்த்தாச்சு. அடுத்தது 900 இல்ல, 12 வரும். 940. ஓகே, 12 வந்து 940. ஓகே மேடம். நம்ம மினி ஊத்தப்பம் பாத்துக்கலாம். மினி ஊத்தப்பம் ஆம்லெட் கூட போடலாமா? அதுல போடலாம். ஓ சரி சரி. பாருங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இப்ப குழந்தைய சாப்பிட வைக்கிறதா பெரிய விஷயமா இருக்கு போறதுக்கு. இங்க பாருங்க அழகா நம்ம கேரட் ஊத்திக்கலாம். எல்லாமே கேரட் ஊத்தாப்பம், தக்காளி ஒரே இதுலயே அவங்க 4 இது சாப்பிட வைக்கிற மாதிரி அழகா நம்ம ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ல குடுக்கலாம். கேரட் போட்டா அது ஒரு ஆரஞ்சு கலர்ல, வெங்காயம் போட்டா அந்த மாதிரி நம்ம என்ன கலர் ஃபுல்லா குடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது கொடுத்தாலே குழந்தைங்க ஒரு ட்ரிப் கேக்குற மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு சைடு தோசை ஊத்திட்டு ஒரு சைடு ஆம்லெட் கூட போடலாம். அவ்வளவு அழகா இருக்கு. இது இதோட ரேட் மேடம் 1900. சூப்பர் ப்ராடக்ட் மேடம். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ப்ராடக்ட்ங்க அது நம்ம ஸ்கில்லெட் பாத்துக்கலாம். ஓகே மேடம். இங்க பாருங்க, நம்ம ஏதாவது ரைஸ் கொஞ்சமா தாளிக்கிறது, கொஞ்சம் அவசரத்துக்கு ஏதாவது தாளிக்கணும், கொடுத்து விடுறேன் டிஃபன்ல போடணும் அப்படிங்கிற போது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வெரைட்டி ரைஸ் நம்ம வீட்லயே கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு எடுத்து பெரிய பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி இதுல வந்துட்டு செம்மையா நம்ம அப்படி
ஹேண்டிலோட இருக்கு. ஹேண்டிலோட இருக்கு, இந்த பக்கமே இருக்கு. நம்ம பேலன்ஸ் பண்ணி பிடிச்சி இறக்கி வச்சுக்கலாம். ஓகே. ஹேண்டில்லயும் அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இந்த தாளிக்கிற டைம் ஆகும்போதுக்குள்ள சூடாகாது. ரொம்ப நேரம் அடுப்புல வச்சா மட்டும் இது கொஞ்சம் ஹீட் ஆகும். அது நம்ம துணி வச்சு யூஸ் பண்ணி இந்த பக்கம் மாத்தி வச்சுக்கலாம். இந்த பக்கம் இருக்கு, இதோட துணியோட பிடிச்சிட்டு இந்த பக்கம் மாத்தி வச்சுக்கலாம். மேடம் என்ன ரேட் மேடம் இது? 1190. ஓகே. இதுல இந்த சைஸ் மட்டும் தானா, சின்ன சைஸ்? சின்னது இருக்குங்க, அது ஆம்லேட் போடுற மாதிரி இருங்க. ஓகே, ஒவ்வொன்னா பாத்திரலாம். அப்படியே லைனா பாக்கலாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுலயே குட்டி இதுல ஆம்லேட் போடலாம். இதுல ஆம்லேட் போட்டுட்டோம்னா கொஞ்சம் திக்க, கொஞ்சம் கெட்டியா நம்ம அந்த என்ன சொல்ற பன் எல்லாம் இருக்கு, கரண்டி ஆம்லேட் மாதிரி அழகா இருக்கும். குழந்தைக்கு வேண்டாம் சொல்றதும் கூடி செமையா வாங்கி ரெண்டு எவ்வளவு இதா இருக்கு. ஏன்னா இது எங்கேயும் வட்ட ரவுண்ட் பண்ணு மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு பயங்கர லுக்கா இருக்கும். இது 490. 490 சின்ன சைஸ், ஆனா அழகா இருக்கு மேடம், கியூட்டா இருக்கு. அடுத்தது மேடம், அடுத்தது இதே மாதிரி இது தாளிப்பு கரண்டின்னு சொல்லலாம். இதுலயும் ஆம்லேட் போடலாம். இது கொஞ்சம் ரவுண்டா வர்ற மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அது வந்து நம்ம முதல்ல காமிச்சது கொஞ்சம் இதா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸா ஊத்திக்கலாம். குழந்தை கொஞ்சம் பெரியவங்களுக்கு, அது குழந்தைகளுக்குங்கிற போது அந்த லுக்கா பண்றதுக்காக பண்றது. இது கொஞ்சம் பெரியவங்களுக்கா இருந்தாலும் இதுல போடுற மாதிரி. இதுல ஊத்தாப்பம் எல்லாம் போட்டுக்கலாம் தானே? போட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். சின்னதா போடுறதா இருந்தா இதுல பண்ணிக்கலாம். இது அதிகமா நம்ம ஆம்லேட்டும் போடுறதுக்கு, தாளிச்சு கொட்டுறதுக்கு மாதிரி. பெரிய பெரிய பாத்திரத்துல நம்ம சமைச்சிருப்போம். தாளிச்சு சின்னதா இருக்கும்போது தாளிச்சு கொட்டிக்கலாம், ஆம்லேட்டும் போடுற மாதிரி. சரிங்க மேடம். இதோட ரேட்டுங்க? இதோட ரேட் வந்து 595. 595. அடுத்து வந்து ஹில் பேன் பார்ட். சரி. ஸ்கொயர்ல இருக்கு, நம்ம கிட்ட ரவுண்ட்லயே இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கொயர் காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஓகே, எவ்வளவு இதா இருக்கு. இதுல இருக்கிற காடி எல்லாமே நமக்கு எண்ணெய் அதிகமா நம்ம ஃபுட்டுக்கு போகாம இருக்கும். சரி. இதோட பிரத்யேகதை இதுதான். ஏன்னா நம்ம இது வேற இதுல எல்லாம் வச்சுட்டோம்னா அது ஃபுல் ஆயில் அதுல இழுத்து இது பண்ணிக்கும். இது இருக்கிறதுனால அந்த ஆயில் மட்டும் அதுல இருக்கும். குக் ஆகுறது இந்த காடியில குக் ஆகும் போது நமக்கு டேஸ்டும் கிடைக்கும், எண்ணெய் ஆயில் உள்ள அதிகமா இறங்காம இருக்கும். சரிங்க மேடம். இதுதான் இதோட இது. பாருங்க எவ்வளவு வெயிட்டான பொருள் பாருங்க. ரெண்டு பக்கம் இருக்கு, நமக்கு ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, கிடைக்கும். ஓகே. இதுலயே ரவுண்டு இருக்கு நம்ம கிட்ட. இதோட ரேட் மேடம்? இதோட ரேட் வந்து 1030. 1030. ஓகே. ரவுண்டு பாக்கலாங்களா? பாக்கலாம் மேடம். மேடம் இது வந்து அதே மாதிரி தான், ஹில் ஃபேன் தான், அதே மெத்தட் தான், ரவுண்ட் ஷேப். அவ்வளவுதான். இதுக்கு அது ஸ்கொயர், இது ரவுண்டு, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுவும் அதே மாதிரி மெத்தட் தான். இந்த வைக்கும் போதே நம்ம வச்சு கெஸ் பண்ணாலே தெரியும் அது நமக்கு ஆயில் வலிக்குமா எடுக்குமா எடுக்காதாங்கிற ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியுதுங்க. இது 890 வரும். இது நம்ம கடாய் பார்க்கலாம். சரி. சின்னல இருந்து 2-3 சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. இப்ப நம்ம சின்னதா அழகா குட்டியா இருக்கு பாருங்க. நல்ல குழியா ஆழமா இருக்கு, நல்ல ஷைனிங்கா இருக்கு. பாருங்க ரெண்டு பக்கம் இது வெயிட் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது சமைச்சா இறக்குறதுக்காகவே ரெண்டு பக்கம் கைப்பிடி கொடுத்துருக்கோம். இப்படி அழகா சின்னதா இருக்குனால சின்னதா ஏதாவது நம்ம கிரேவி மாதிரி ஏதாவது பண்றோம் அப்படிங்கிற. அதிகமா இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் வந்து நமக்கு உணவுகளுக்கு நல்லது. அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இதோட ரேட் மேடம்? இதோட ரேட் மேடம் 1320. அடுத்து நம்ம ஒவ்வொன்றுலயுமே சைசஸ் இருக்குங்க. அதே மாதிரி ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர்னு சிலது வச்சிருக்காங்க. நீங்க வாங்குறீங்கன்னா கேட்டு வாங்குங்க. இது வருங்க, அதை விட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதை விட பெரிய சைஸ். இதுல நம்ம கொஞ்சம் நிறைய அளவுக்கு போடலாம். இது நிறையவே கொஞ்சம். அதே மாதிரி நம்ம இப்ப தீபாவளி வரப்போகுது, நம்ம பலகாரம் ஏதாவது பண்றோம்னா சூப்பரா பண்ணிக்கலாம். என்ன பண்றது, பூரி பண்றது, எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா இது அடுப்புல வச்சு நம்ம யூஸ் பண்ண பிறகு ஸ்லிம்ல, ரொம்ப ஸ்லிம்லயே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஹீட் ஆயிரும். இரும்பு சீக்கிரம் ஹீட் இருக்கு, அது நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இதுல வந்து இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். இது 1460. சரி. இதோட ரேட் சரி. இதை விட பெருசு இருக்கா மேடம்? இருக்குங்க. இதை விட பெருசா இருக்கு. நம்ம தீபாவளிக்கு நீ முறுக்கெல்லாம் சுடுறோம், பலகாரம் நம்ம ஃபேமிலிக்குள்ள இத்தனை பேர் வரும்போது நம்ம பெரிய பாத்திரம் இருந்தா மட்டும் தானே யூஸ். ஆமா. இதோட பெருசும் இருக்காமாங்க, நம்ம ஒவ்வொன்னா பாத்துருவோம். அதை விட பெரிய சைஸே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இங்க பாருங்க. ஓகே மேடம். இப்ப நமக்கு மெயின் தீபாவளி காத்துட்டு இருக்கு. இன்னும் 2-2.5 மாசத்துல வந்துரும். தீபாவளிக்கு இல்லாலும் இரும்பு சட்டியில செய்யறது நல்லதுதான். டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் இதுல சமைச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப வருஷம் நம்ம கூட ஒரு பொருள். இது எந்த டேமேஜும் ஆகாது. நம்ம கை வலிக்கு போடுற தூரத்துக்கும் நம்ம தூக்கி போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம அதிகமா கை ஸ்லிப் ஆகி தான் போடுவோம். அந்த மாதிரி போட்டாலும் கூட இது எதுவும் ஆகாது. என்ன ரேட் மேடம் வருது இது? இது வந்து 1600 வரும். சரி. பெரிய சைஸ். இங்க பாருங்க, எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது.
இங்க பாத்தீங்கன்னா இது ஸ்டாக் தான் நான் காட்டுறேன், வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஸ்டாக். நீங்க அதனால ஒரு பீஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல, ஸ்டாக் இருக்கு, நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், யாருக்கு வேணாலும் வாங்கி குடுக்கலாம். அடுத்து நம்ம ஆப்பக்கல்லு பாக்கலாம். சரி. இங்க பாருங்க, ஆப்பம் பிடிக்காதவங்க யாருமே இல்ல, எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. நம்ம ஊத்திட்டு இப்படின்னு பொசிஷன் பண்றதுதான், ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்கோம். நம்ம தூக்கி இப்படி சுத்திக்கிறோம் இல்லையா, இப்படி வச்சுட்டு இப்படின்னு ஒரு கரண்டி ஊத்திட்டு இப்படி சுத்தினா அந்த அளவுக்கு அப்ப சூப்பரா வரும். பயனா இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு அழகா வருதுங்கிறது. என்ன ரேட் மேடம் இது? இது 795. 795. மூடி குடிக்கிறோமா? மூடி மூடி வைக்கணும், மூடி வரும். சரி சரி. அந்த மூடி எப்படி இருக்கும் மேடம்? இல்ல இதுல மூடி வர நம்ம தனியா வாங்கி தருவோம். சரி சரி சரி. மூடியோட சேர்த்தா 795. இல்ல மூடி இல்ல, நம்ம தனியா வாங்கி. சரி ஓகே. ஏன்னா பாக்குறவங்களுக்கு ஒரு டவுட் வந்துரும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இதோட ரேட் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மூடி வாங்கி செட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. பனியாரக்கல் எத்தனை குழி மேடம் இருக்கு இதுல? இதுல 12 குழி இருக்கு. இது ஸ்மால் சைஸ். நம்ம கிட்ட இதுலயே ஸ்கொயரும் இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட காமிக்கிறது ரிங் டைப். இதுலயே பிளாட்டா இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கு. இது என்ன ரேட்டுங்க? இது வந்து 990. சரி மேடம். இது பனியாரக்கல் தான் இல்லீங்களா? இது ஸ்மாலா சின்னதா அழகா 7 குழி இங்க பிளாட்டா இருக்கிறது. இது வந்து அந்த அப்ளை காமிச்சது சின்ன குழி. இது வந்து 7 குழி தான், பெரிய பனியாரமா இருக்கும். இது பெரிய பெரிய குழியா இருக்கு 7 குழி. என்ன ரேட் மேடம் இது? இது 890. 890. ஓகே. இது மேடம் பனியாரக்கல்லையே ஸ்கொயர் இல்லையா? ஸ்கொயர். இப்படி கை இப்படி வர மாதிரி இந்த பக்கம் இப்படி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. இங்க பாருங்க, இது ரிங் டைப் தான், பேக் சைடுல வந்திருக்கு. என்ன ரேட் மேடம் இது? இதோட ரேட் வந்து 1050. 1050. ஓகே. பனியாரக்கல்லையே ரவுண்டு உங்களுக்கு ஸ்கொயர் ரெண்டுமே இருக்கு. அதுலயே ரிங் டைப் பிளாட் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணியும் இருக்கு. இப்பதான் ரவுண்ட் பார்த்தோம்ல மேடம்? ரவுண்ட் பார்த்தோம். நம்ம அதுல வந்து ரிங் டைப் தான் பார்த்தோம். இது பிளாட்டா இருக்குது. அதுல அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே. இதுவும் 12 குழிங்களா? சரி. இதோட ரேட் மேடம் 1120. ஓகே. மோஸ்ட்லி எல்லாமே பாத்துட்டோம் மேடம். இப்ப என்ன அடுத்து பாக்குறோம்னா இப்ப நம்ம ரோஸ்ட் எல்லாம் கடையில போனா ஆகும்னா தோசை கேட்போம். அதே மாதிரி தோசை கல்லு தான், ஸ்கொயர் டைப். இதுல வந்து நம்ம அழகா ரோஸ்டே பண்ணிக்கலாம். நைஸா ஊத்தணும். இப்படி ரோல் பண்றதுக்கு நமக்கு கேப் இருக்கு. நம்ம சாதாரண தோசைக்கல்ல வந்து நம்ம அதை பண்ண முடியாது. அது எடுத்து நம்ம கையில தான் இது பண்ணிட்டு போகணும். இது அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். மசாலா பண்ணிட்டு மசாலா ரோஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கடைகள்லயே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி வீட்டுல கொடுத்தா அவங்க சூப்பரா சாப்பிட்டு. சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதோட ரேட் மேடம்? இதோட ரேட் வந்து 970. சரி மேடம். சூப்பரா இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. குழந்தைகளுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம். பிரியாணி தம் கட்டுற பிரியாணி பண்ணுவோம் இல்ல? ஆமா, அந்த மாதிரி. இதுல வந்து அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு. வெயிட் இருக்கு, செம்ம வெயிட்டா இருக்கு. இங்க பாருங்க, இது 5 லிட்டர். இது 5 லிட்டர். நம்ம கிட்ட இருந்து 3 லிட்டர் இருக்கு, 7 லிட்டர் இருக்கு, 5 லிட்டர் இருக்கு. தம் பிரியாணி பண்றதுக்கு இதோட ஹேண்டில் இந்த மாதிரி வருதுங்க. இங்க பாருங்க, ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. பாத்து மேடம், பாத்து பிடிங்க. ரெண்டையும் இந்த சைடு வச்சு பிடிங்க. ஓகே. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பிரியாணி வெயிட்டா இருக்கு. ஆமா, போதும் மேடம், வச்சிருங்க. ஏன்னா ரொம்ப வெயிட்டா இருக்குங்க. மூடி மட்டும் தான் நான் தூக்குனேன், அதுக்கே வெயிட். என்ன ரேட் மேடம் வரும்? இது வந்து 2800. 2800. ஓகே. அதுல நம்ம சின்னது இருக்கு, சின்ன பிரியாணி பாட்டும் இருக்கு, சின்னது இருக்கு. இங்க பாருங்க. இதோட மூடியா மேடம்? இதோட மூடி நம்ம வந்து இப்படி ஹேண்டில் வச்சு இங்க பாருங்க, இப்படியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏதாவது வேற இன்னொரு பொருள் ஏதாவது சூடு பண்ணாலும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இதுலயும் வைக்கலாம். இதுல 2 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி. சரி சரி சரி. அந்த மூடி கூட நம்ம வந்து குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது தாளிக்கிறது இந்த மாதிரி வைக்கிறதாலும் கூட நம்ம தனியா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் மேடம்? இது வந்து 2380. இதோட ரேட். பெரிய சைஸ் மேடம்? ஆமாங்க, 7 லிட்டர். இப்ப நம்ம பார்க்க போறது இது பாருங்க, எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாருங்க. ஆமா, பாத்து பிடிச்சுக்கோங்க நீங்க ஒரு கையில. கண்டிப்பா கண்டிப்பா. கீழே வச்சிடலாமா மேடம்? நல்லா கனமான பாத்திரமா இருந்தாதான் பிரியாணி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். இது சைஸ் 7 கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. இன்னொன்னு நம்மளுக்கு வெயிட்டா இருந்தா தானே அடிப்பிடிக்காம வரும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அடுப்புமே நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெயிட்ல நம்ம கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும். அந்த ஹீட்லயே கொஞ்ச நேரம் நம்ம வைக்கணும்னு நினைக்கும் போது அடுப்பு டக்குன்னு நம்ம சில்வர்ல குக்கர்ல எல்லாம் சமைக்கும் போது அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா இது வேகறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பவுல்ல இருக்கிற அந்த சட்டியில இருக்கிற ஹீட்டே வெந்துரும். கண்டிப்பா. ஓகே. இதோட ரேட் மேடம்?
3500. இந்த லிட்டோட சேர்த்து 3500ங்க. நீங்க ஆன்லைன்லயும் பை பண்ணிக்கலாம். நம்ம வீடெக்ல டெலிவரி சார்ஜ் மட்டும் வரும். மத்தபடி இங்க பாருங்க ஸ்டாக் எல்லாமே நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ரேட் மட்டும் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டாக் எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு நீங்க வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரா இருந்தீங்கன்னா நேர்ல விசிட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கூட கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு விசிட் பண்ணுங்க. நிறைய இங்க இருக்குது பாருங்க. இது எல்லாமே ஸ்டாக் தான். பார்த்துட்டு நீங்க விசிட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கோங்க.